வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜனவரி மாசம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நாம கேட்ட வரம் உடனடியா 5 நாட்களுக்குள்ளேயே நமக்கு கிடைக்கிறதுக்கு இப்ப நான் சொல்ற முறைப்படி நான் சொல்ற மாதிரி பேப்பரை நீங்க எரிச்சாலே போதும். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் சொல்ல போறேன். இந்த வீடியோல ஈர்ப்பு விதி சம்பந்தப்பட்ட ஒரு மெத்தட பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதனால நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேப்பர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனாவோ, ஸ்கெட்ச் பேனாவோ, மார்க்கரோ, கிளிட்டர் பேனாவோ, இதுல உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இது 3ல உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் நீங்க பயன்படுத்த வேண்டாம். இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். ஆனா இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை நாம எரிக்கணும். இதை எரிக்கிறது உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் நீங்க எரிக்கணும். சப்போஸ் நீங்க ஆபீஸ்ல இருந்து இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய செய்யறீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எரிங்க. நைட் ஷிப்ட்ல வேலை பாக்குறவங்க நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ற மாதிரி உங்க வீட்ல இந்த பேப்பரை எரிச்சிட்டு கிளம்புங்க. அப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறவங்க இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள இப்ப நான் சொல்ற மாதிரி பேப்பர்ல நீங்க எழுதி வச்சுட்டு நாளைக்கு காலையில உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க எரிச்சிருங்க. அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல நீங்க இருக்கீங்கன்னா அங்க இருந்து இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யலாம். ஆனா எரிக்கிறது உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க எரிங்க. இத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய ஆண்கள், பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இன்னைக்கு நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி அன்னைக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும், நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர்றதுக்கும் இன்னைக்கு நம்ம கையில வரைய வேண்டிய ஒரு சிஜில் சிம்பலை பத்தி இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்ப நிலைவாசல்ல எப்படி வைக்கணுங்கிறத பத்தி இன்னொரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த எல்லா வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த பரிகாரங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இதுல உங்களால எந்த பரிகாரத்தை செய்ய முடியுமோ, உங்களுக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு அந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. ஒரு சிலருக்கு ஒரு சில பரிகாரங்களை கேட்கும் போதே இதை நாம செய்யணும், இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தோணும். அந்த மாதிரியான பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும். அந்தந்த நாள்ல இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை அந்தந்த நாளுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய அந்த ஈர்ப்பு விதி பயிற்சி என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம். இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யறது நல்லது. சாயங்காலம் 7 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இப்போ உங்க முகம், கை, காலை கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம வாராகி அன்னைக்கான வழிபாடுகளை செய்யறவங்க வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கூட உங்க பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யலாம். மத்தவங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல வேணாலும் நீங்க உட்கார்ந்துகிட்டு இந்த ஈர்ப்பு விதி
விதி பயிற்சியை நீங்க செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் வைக்கணும். உங்களுக்கு 2-3 வேண்டுதல்கள் இருக்குன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வேற யாரையாவது இன்னொரு வேண்டுதலுக்காக இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்ய சொல்லுங்க. அதே மாதிரி இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க குறிக்கோளை நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது உங்க வேண்டுதல் என்னவோ அதை தெளிவா உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க. எந்த விதமான குழப்பமும் இல்லாம உங்க மனசுக்குள்ள உங்க வேண்டுதலை மட்டும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி முதல்ல ஒரு சர்க்கிள் வட்டத்தை வரைஞ்சுக்கோங்க. இந்த வட்டம் பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா நீங்க முடிக்கணும். நடுவுல எந்த விதமான பிரேக்கும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு சிலர் சர்க்கிளை கையெடுக்காம போடணுமான்னு சொல்லி கேக்குறீங்க. அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது. நீங்க இந்த சர்க்கிள் கொஞ்சம் கோணமானலா வந்தா கூட பரவாயில்ல. நடுவுல ஏன் பிரேக் இருக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, நாம ஒரு எனர்ஜி சர்க்கிளை தான் இங்க வரைகிறோம். அந்த சர்க்கிள்குள்ள அந்த எனர்ஜி இருக்கணுமே தவிர அதை தாண்டி வெளியில வரக்கூடாது. சர்க்கிள்ல நாம கொஞ்சம் இடைவெளி விட்டுருந்தோம்னா அந்த இடைவெளியில அந்த சர்க்கிள்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி வெளியில வந்துரும். அதனாலதான் நடுவுல எந்த விதமான பிரேக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். மத்தபடி கையை எடுத்து தாராளமா நீங்க சர்க்கிள் போடலாம். இந்த மாதிரி சர்க்கிள் போடுறதுக்கு காம்பஸ், வளையல், ஏதாவது ஒரு மூடியை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்க வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த சர்க்கிள்ல பேரை எழுதிக்கோங்க. யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை எழுதிக்கோங்க. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பேரை எழுதும் போது ஃபுல் பேரா சேர்த்து எழுதிக்கோங்க. அதாவது அவங்களோட இனிஷியலோட சேர்த்து பேரை எழுதிக்கோங்க. அடுத்ததா உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை ஒரு வார்த்தையில எழுதிக்கோங்க. கணவன் மனைவி ஒற்றுமைனா ஒற்றுமைன்னு எழுதுங்க. வேலை கிடைக்கிறதுக்கு வேலைன்னு எழுதுங்க. கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கும் பணம்னு சொல்லி எழுதினாலே போதும். அதே மாதிரி நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியம்னு சொல்லி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தையில நீங்க எழுதினதுக்கு அப்புறமா இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. இந்த ஏஞ்சல் நம்பரை தனித்தனியா நீங்க உச்சரிச்சுக்கிட்டே அந்த பேப்பர்ல எழுதுங்க. 2751274770. நீங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல, எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் உங்க பேரையும் உங்க வேண்டுதலையும் எழுதலாம். இப்படி எழுதி அந்த ஏஞ்சல் நம்பரையும் எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடி உங்க இன்டென்ஷனை இந்த பேப்பருக்கு நீங்க பாஸ் பண்ணுங்க. அதாவது உங்க குறிக்கோளை உங்க மனசுக்குள்ள நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. உங்க வேண்டுதல் நிறைவேறிட்டதா, அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு கற்பனை பண்ணி பார்த்துட்டு இந்த பேப்பரை உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நீங்க எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில நீங்க ஊதி விட்டுருங்க. அதாவது இந்த பேப்பருக்கு நம்ம எண்ணங்களை கொடுத்து நம்ம எண்ணங்களை இந்த இயற்கை கிட்ட நாம ஒப்படைச்சிடுறோம். பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுதான் இந்த நெருப்பு சக்தி. அந்த நெருப்பு கிட்ட நம்ம எண்ணங்களை நாம ஒப்படைச்சிடுறோம். அதே மாதிரி பஞ்சபூதத்துல ஒரு சக்தி தான் காற்று சக்தி. இந்த சாம்பலை நாம காத்துல ஊதி விடுறதும் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வேண்டுதலை சொல்றதுக்காக தான். இப்படி உங்க வீட்டுக்கு வெளியில இந்த சாம்பலை ஊதி விடும்போது உங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லிட்டு ஊதி விட்டுருங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது. இத முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா 5 நாட்களுக்குள்ள உங்க வேண்டுதல் நிறைவேறும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்ட சொல்லுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.